ஏய் சுசி, இவ்வளோ தூரம் எதுக்கு நீ வந்த? போனோண்டா வந்த? நாங்கெல்லாம் பாரு எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ என்ன இவ்வளோ தூரம் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? எங்களை மாதிரி சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணு. சரக்கு அடிக்கிறது தான் என்ஜாய்மெண்ட்டா? அதுக்கு ஏன்டா இங்கே வந்தீங்க? அதுக்கு வீட்டில் உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம்ல. எங்களுக்கு இதான் என்ஜாய்மெண்ட்டு. சரி, இப்போ என்ன பண்ணலான்ற? ஏண்டா ஆஃபீஸில் தான் உட்காந்து அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கேயும் உட்காந்து அதே போர் அடிக்கிற அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களாடா? ஜாலியாக ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம்ல. இந்த நேரத்தில் என்னத்த பேசுறது? எனக்கு ஒரே போராக இருக்கு. ஏதாவது காசு சொல்லுங்களேன், அதில் நானே இம்ப்ரெஸ் ஆயிடணும். இப்போ பேய் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா பேய் கதை தான் சொல்லணும், பரவாயில்லையா? எனக்கு ஒரு நல்ல பேய்க்க தெரியும். நான் முதல்ல சொல்லவா? சரி நானே சொல்கிறேன். இந்த நேரத்தில் பேய் கதையா? வேற ஏதாச்சும் சொல்லுங்களேன்டா. நீ தானே போர் அடிக்குதுன்னு சொன்ன. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேளேன். சுமார் 200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்க இதே இடத்துல ஒரு பாழடைஞ்ச வீடு இருந்துச்சான். அந்த வீட்டில் ஜெண்டா ஜெண்டான்னு 2 பேரா? அடிச்சி ஒருத்தர் தான்டா, கேளுடா. அவன் 6 மணிக்கு மேலே சின்னவன் பெரியவன்லாம் பார்க்க மாட்டான். ஏன் அவனுக்கு கண்ணு தெரியாதா? அதெல்லாம் தெரியுடா, சொம்ப மூடிட்டு கேளுடா. 6 மணிக்கு மேலே எவன் வந்தாலும் கொடூரமாக கொலை பண்ணிடுவான். அதனால 6 மணிக்கு மேலே யாருமே வெளியில் வர மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வெளியூர்லேருந்து வழி தெரியாம வந்த ஒருத்தன் இருட்டிட்டுன்னு ஒரு வீட்டு திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டான். ராத்திரி 12 மணிக்கு அந்த வீட்டு உள்ள இருந்து வினோதமான சத்தம் கேட்குது. அழுவுற சத்தம் கேட்டு திடுக்குன்னு தூக்கத்தை எந்திரிச்சு மெதுவா ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா என்ன தெரிகிறது? ஓடி போன உங்க அப்பா தெரியறான். அடிச்சி உட்காரு. டேய் உதயா, நீ சொல்லு. ஜன்னல் வழியா மெதுவா எட்டி பார்த்தா ஜெண்டா கண்ணை நோண்டிக்கிட்டு இருக்கு. கண்ணா? அப்புறம் வேற என்ன பார்த்தா? அப்புறம் எங்கிருந்து பாக்குறது? நோண்டதே அவன் கண்ணை தானே. அவன் இன்னும் கண்ணை தேடி இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன்தான் கண்ணாயிரம். அதுக்கு ஏன்டா கத்துற? கண்ணாயிரமா? இல்ல, வாரணம் ஆயிரம். இப்ப நான் சொல்ல போறது கேளு. எங்க மாமா ஒரு சைக்கோ. உங்க குடும்பமே அப்படிதான் தெரியும். நீ ஃபர்ஸ்ட் கதை சொல்லு. இது கதை இல்லடா, நிஜம். எங்க மாமா ஒரு சைக்கோ கொலைகாரன். அவர் ஒரு பொண்ணை உருகி லவ் பண்ணாரு. உருகிறதுக்கு அவன் என்ன வெண்ணையா? டேய், கடுப்பை கிளப்பாத, கதையை கேளு. அவர் ஒரு பொண்ணை சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாரு. நான் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிச்சு. மன உளைச்சல் எங்கள் மாமா சைக்கோ ஆயிட்டாரு. ஜோடியாக யார் போனாலும் அவங்க சோழியை முடிக்கிறது தான் அவரோட வேலை. இதே மாதிரி 20 ஜோடியை கொலை பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்சு நாங்கள் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அங்கே டாக்டரும் ஜோடியாக இருக்கிறத பார்த்து டாக்டரையும் கொலை பண்ணிவிட்டு எனக்கு ஒரு ஜோடி இல்லைன்னு அவர் கத்தி எடுத்து தலையில் குத்திக்கிட்டு அவரே கொடூரமாக கொலை பண்ணி செத்துட்டாரு. ஐ மிஸ் யூ ஸோ மச் மாமா. காவி துப்புற கதைய காவிய மாதிரி சொல்றியடா. ஏ சுசி, ஆர் யூ இம்ப்ரெஸ்ட்? அவன் வாயால சொல்லிட்டான், நான் இப்போ செஞ்சே காட்டுறான். எவ்வளோ சொல்றியே, எங்க நீ ஒரு கதை சொல்லு பார்ப்போம். எனக்கெல்லாம் பேய் கதையே தெரியாது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பேய்னா பயம், தெரியுமா? என் ஃப்ரெண்டு தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பா. அவ தான் இந்த புக்கை கொடுத்தா. அந்த புக்கை படித்தா பேயே வந்துருமா. பேய் வந்துருங்கிற பயத்தில் அந்த புக்கை நான் படிக்கவே இல்லை. டேய் ஆப்ல, அப்போ அவன் ஃப்ரெண்டு தான் பேய் போல இருக்கு. எங்க கூட என்னடி புக்கு இது? வசனமே புரியல. கூட நான் பார்க்குறேன். இது என்ன லாங்குவேஜ், ஒன்றுமே புரியல. டே தற்குறி நாய, நேராக வச்சு படிடா. அட ஆமாம், எவனோ புக்கை தலைகீழே பிரிண்ட் பண்ணியிருக்கான். டேய் உதயா, இங்கே பாருடா. நெருப்பை மூட்டி இந்த புக்கை படிச்சுக்கிட்டு இந்த பேரை 3 தடவை சொன்னால் பேய் வருமாண்டா. இந்த பேரை பாரு, காமெடியாக இருக்கு. என்ன பேருடா அது? சீன் டபாக்கு டம் டம். இது சீன் டபாக்கு டம் டமா? டே 2 தடவை சொல்லிட்டீங்கடா, தயவு செஞ்சு இன்னொரு தடவை சொல்லிடாதீங்கடா. சீன் டபாக்கு டம் டம்.
டேய் என்னடா ஆச்சு? ஸ்டாலின் ஆச்சு. அப்ப அப்படிதான். இரு கொளுத்துற. உதயா மனோ மனோ வாங்க மாமா, சௌக்கியமா? இன்னுமா சிங்கிளா இருக்கீங்க? சுசி என்னம்மா புக்கை ரிட்டர்ன் வாங்க நீயே வந்துட்டியா?